අයිබෝන් තලපති විජய் ගැන කතා කරන්නයි කියලා ගොඩක් අය කිව්වා. தளபதி விஜய் பற்றி பேசலைன்னு சொல்கிறாங்க. என்னடா அதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன விருப்பம் இல்லை என்றாலும் அவரை நடிகர்மாரோட கதையை கேட்டு இங்கே வந்து நாங்கள் குழம்புறதுல எந்த ஒன்றும் இல்லை. නළුවාගේ කතාව අහලා මේ අපි මේ කලබල වෙන්න ඕනේ නැහැ. නමුත් මට කියන්න ඕන දෙයක් තියෙනවා. தளபதி விஜய்ට මම වෙනස් கோணකින් බලනවා. நான் வேறொரு கோணத்தில் இதை பார்க்குறேன் இந்த பிரச்சனையை. இந்த கச்சதீவு வந்து மாமா தமிழையும் கதா கரணும். ஹரி கச்சதீவு வந்து இலங்கைக்கு சொந்தமானதுன்னு சொல்லி 1974ஆம் ஆண்டு இந்திரா காந்தியால் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காக எழுதி கொடுத்தது. இந்த பிரச்சனை வந்து இதுக்கு முதல் போர்த்துகீசர் காலத்தில் வந்து அது அவங்க வந்து ரேட் சென்டர் அவங்க இந்தியாவுக்கு இடையே இலங்கைக்கு இடையில் பயணம் செய்ய அது ஒரு ரேட் சென்டர் அது ஒரு வர்த்தக மையமாக பாவிச்சு கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு ஆங்கிலேயர் காலத்தில் வந்து அது அவங்களும் அதை கைப்பற்றி அது அவங்களுடைய வர்த்தக நிலையம் தான் பாவிக்கணும். கடைசியில் அவங்க ஆங்கிலேயர் போய்களை என்ன செஞ்சாங்க, அதை இந்தியாவுக்கோ இலங்கைக்காண்டு சரியாமல் சும்மா விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க எப்போயுமே அப்படி தான் ஏதோ ஒரு குழப்பத்தில் வச்சுட்டு தான் எல்லா நாடுகளையும் போகிறது. ஒரு குழப்பத்தில் வச்சு தான் போவாங்க. அதே மாதிரி அதையும் விட்டுட்டு போட்டாங்க. பிறகு அது ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக இருந்து கொண்டிருந்தது. அதால் அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்திய அரசாங்கம் அப்போ இந்திரா காந்தி அம்மையார் 1974ஆம் ஆண்டு இலங்கையின் உலகத்தின் முதல் பிரதமராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இருந்தபோது அவங்க இருவருக்கும் இடையில் ஒரு ராஜீக நல்லுறவு இருந்தது. அப்போது வந்து இலங்கைக்குள்ள சீனா பாகிஸ்தான் போன நாடுகள் கால் பதித்து விடக்கூடாது, இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இலங்கையை நெருங்கிய நட்பு நாடாகவே தொடர்ந்தும் வச்சிருக்கணுமென்ற ஒரு அடுப்பில் சிநேகபூர்வமாகத்தான் இந்த கச்சதீவை வந்து இலங்கைக்கு எழுதி கொடுத்தது. ஆகவே அது இலங்கைக்கு சொந்தமானது. இது சர்வதேச ஒப்பந்தம். இது யாரும் மீற இல்லாது. கடந்த காலங்களில் வந்து இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள், அதாவது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இதை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்கு பெற்றுக்கிறாங்க. கருணாநிதி வந்து இப்போ ஆட்சியில் இருக்க கொடுத்தது. அப்போ மௌனமாக இருந்து போட்டு சாதாரண ஒரு எதிர்ப்பை மட்டும் தான் அந்த காட்டினேன், பெரிய எதிர்ப்பை காட்டல. அப்போ மௌனமாக இருந்து போட்டு பிறகு வந்து தான் இதுக்கு எதிராக கணக்கு பிரச்சனையை உருவாக்கினவர் கருணாநிதி. உருவாக்கினாலும் அதை வந்து பிரயோசனப்படையில்லைன்னா சர்வதேச ஒப்பந்தம் இது இலங்கை கொடுத்தாச்சு. ஆனால் இலங்கை மக்களுக்கு சொந்தம். அதாவது யாழ்ப்பாணத்திலேருந்து ஒரு கூப்பிடு தூரத்தில் இருக்கக்கூடிய தீவு யாழ்ப்பாண மக்களுக்கு சொந்தம். அது யாழ்ப்பாணம் வந்து இலங்கைக்குள்ளே இருக்குது, ஸ்ரீலங்காக்குள்ளே இருக்குது. ஸ்ரீலங்கா மக்களுக்கு தான் அது சொந்தம். ஆகவே அது ஸ்ரீலங்கா மக்களுக்கு கொடுத்தது தான். ஸ்ரீலங்கா மக்களுக்கு தான் அது சொந்தமான இடம். ஆகவே இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் பயன்படுத்தி இதை விட்டு நீங்கள் உங்களை வாக்கு செய்கிறீங்க முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா நீங்கள் செய்ததெல்லாம் போதும், எங்களுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் போதும். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறோம்னு சொல்லி எங்களை அழிச்சதான் மிச்சம். இந்திய அரசாங்கம் இது காங்கிரஸ் அரசாங்கம் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறோன்னு சொல்லி 1980களில் ஆயுதங்களை கொடுத்து போராளி உருவாக்கிறது தங்களோட சுய தேவைக்காக. ஆனால் அது நடக்கையில் தலைவர் பிரபாகரன் வந்து என்ன செய்தார்னு சொன்னால் தமிழ் மக்களுக்காக தான் நான் போராடும், உங்களோட சுயநலத்துக்காக போராடலைன்னு சொல்லி போராடினதால் அவரை நீங்கள் அழிச்சொழிச்சிங்க நீங்களும் சேர்ந்து. ஆகவே உங்களோட கதை எங்களுக்கு தேவையில்லை. அவரை அழிச்சொழிக்கிற போர்வையில் தமிழ் மக்கள் என்ன அழிச்சொழிச்சிங்க. ஆகவே உங்களோட அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் ஸ்ரீலங்காவுக்குள்ள பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கொள்ளும். ஸ்ரீலங்கா மக்கள் ஒற்றுமையாக, தமிழ் முஸ்லீம் மக்கள் சிங்கள மக்கள் ஒற்றுமையாக வாழ்றதுக்கு விரும்புகிறாங்க. இனிமேலும் இந்தியாவினுடைய ட்ராமாவில் செய்கிறதுக்கு இங்கே உள்ள அரசியல்வாதிகளை பயன்படுத்துறதும், இங்கே உள்ள அரசியல் பதவி முகங்களுக்கு ஓடித்திரிகிற அரசியல்வாதிகளை பயன்படுத்துறதும், தமிழ்நாட்டு தமிழர்கள் இலங்கை தமிழர்களாக பேசுவதும், கச்சதீவை பற்றி பேச நிறுத்தணும். இதோட நிறுத்தி கொடுங்க. இது வந்து தளபதி விஜய்க்கு நான் கொடுக்குற எச்சரிக்கை என்ன சொன்னால் உங்களோட அரசியலில் தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சுருங்க. கச்சதீவை மீட்கிறேன் அது சொல்ல கச்சதீவை மீட்டா போல் பிரச்சனை தீர்ந்துடாது. இது நான் வேறு கணத்தில் பார்க்குறேன். கச்சதீவு பிரச்சனை எப்படி தீரும்? கச்சதீவை மீட்டா நீங்கள் கச்சதீவுக்கு வந்து மீனை பிடிச்சி கொண்டு போகிறதால முடிஞ்சிருமா பிரச்சனை? இல்லை. நீங்கள் இப்பயே எங்களோட தமிழ் மக்களை, அதாவது தமிழ் மக்களை இந்த பொருளாதாரத்தை சூறையாடி கொண்டு இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் இருந்து வந்து மற்ற மாநிலங்களில் இருந்து வந்து இந்திய மீனவர்கள் வந்து தமிழக, அதாவது ஸ்ரீலங்காவோட கரையோர பகுதிகளில் கரையோரத்துலேருந்து பார்க்கக்கூடிய தூரத்தில் மீன் பிடிக்கிறீங்க. அப்போ எங்களோட மக்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அள்ளி செல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தரவொன்று சொல்லுது, ஒரு நாளைக்கு 30லேருந்து 33-35 கோடிக்கு மீனை நீங்கள் அள்ளிக்கிட்டு போகிறீங்க இலங்கைக்கு, இந்தியாவுக்கு. அப்போ எங்கள்கிட்ட நீங்கள் ஒரு நாளைக்கு 35 கோடி 33-30 கோடி மீனை அள்ளி கொண்டு போகிறீங்க. 30 கோடி ரூபாய்க்கு மீன் அள்ளிக்கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் 10 நாளைக்கு 350 கோடி ரூபாய்க்கு நீங்கள் எங்களோட மீனை அள்ளிக்கொண்டு போகிறீங்க. வடக்கு கிழக்கு கடலில் இருக்க மீன் அள்ளிக்கொண்டு போகிறீங்க. இலங்கை கடலில் இருக்க மீன் அள்ளிக்கொண்டு போகிறீங்க. இலங்கைக்கு சொந்தமான சொத்து அது, நீங்கள் அள்ளிக்கொண்டு போகிறீங்க. ஆனால் அப்போ கணக்கு பாருங்கள், ஒரு மாதத்துக்கு 900 கோடி மீனை நீங்கள் எடுத்துக்கொண்டு கடல் வளங்களை நீங்கள் அள்ளிக்கொண்டு போகிறீங்க. அப்போ எங்களோட மண்ணுக்கு வந்து எங்களுக்கு பருத்தித்துறை மயிலட்டி காங்கேசன்துறை மன்னார் மாதகள் அந்த மாதிரி காரணர் போகிற இடங்களில் இந்த மாதிரி இடங்களில் கடற்கரையிலேருந்து பார்க்குற தூரத்தில் நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க. அப்போ ஆக்கிரமிப்பு செய்கிறீங்க. எங்களோட கடலுக்குள்ளே வந்து நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறீங்க. அப்போ ஆக்கிரமிப்பு செய்ய மீன் பிடிச்சா போல் பிடிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு கச்சதீவை தந்தா போல் நீங்கள் நின்றுடுவீங்களா? அதோட இல்லை, நீங்கள் அதையும் தாண்டி வந்து இங்கே எங்களோட கடற்கரையில் வந்து மீன் பிடிக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு வருஷத்தில் 1800 கோடி
1800 கோடி ரூபாய்க்கு இலங்கை மீனை நீங்கள் சூறையாடி கொண்டிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இந்திய அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்த கடன் வந்து 4 பில்லியன், ரைட்? 4 பில்லியன் ரூபாய்கள். ஆனால் டாலர் 4 பில்லியன் டாலர். நீங்கள் 1800 கோடி ஒரு வருஷத்தில் நீங்கள் எங்களோட கடலேருந்து சூறையாடி கொண்டு போகிறீங்க. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இந்த கச்சத்தீவை மீட்கிறோம்னு சொல்கிறதெல்லாம் சும்மா கபட நாடகம். இது வந்து இந்தியாவோட உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு இது. இப்போ அதுக்கு தீர்ப்பு பெற போகிறோன்னு சொல்கிறாங்க. தீர்ப்பு வாரத்துக்கு கிட்ட தான் நீங்கள் அலறீங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பின்னால் யார் உங்களை வச்சு இயக்குறதுன்றது எங்களுக்கு தெரியும். தளபதி விஜய், நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்க. உங்களோட அரசியலை, உங்களோட தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் தீர்க்கிறதுக்கு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த கச்சத்தீவை மீட்கிற இந்திய தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு பிரச்சனை தீராது. ஏன்னா தமிழ்நாட்டு தமிழர்களும் அங்கே மற்ற மாநிலங்களில் உள்ளவங்களும் வந்து எங்களோட இலங்கை கரையோரத்தில் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம். எங்களோட கரையிலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிற தூரத்தில் நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க. அப்போ ஒரு வருஷத்தில் நீங்கள் 1800 கோடி ரூபாய்க்கு நீங்கள் மீன் அள்ளி கொண்டு போகிறீங்க, எங்களோட வளங்களை அள்ளி கொண்டு போகிறீங்களா? அப்போ அப்படி இருக்கேக்க உங்களுக்கு கச்சத்தீவை கொடுத்தா போல இந்த பிரச்சனை தீர்ந்துருமா? கச்சத்தீவை மீட்கிற அந்த நாடகம் எல்லாம் இந்த இந்திய கரையோர மக்களை ஏமாற்றி அந்த வாக்கு பறிக்கிறதுக்காக பயன்படுத்துறீங்களே தவிர அந்த மக்களுக்கான உண்மையான உரிமைகளை பற்றி நீங்கள் பேசுகிறே இல்லை. அதை பேசுங்க முதல்ல, ரைட்? நீங்கள் கச்சத்தீவு எங்களோட ஸ்ரீலங்காவுக்கு சொந்தமான கச்சத்தீவு, அது சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு சொந்தமானது. யாழ்ப்பாண மக்களுக்கு, விசேஷமாக யாழ்ப்பாண மக்களுக்கு சொந்தமானது. யாழ்ப்பாண டிஸ்ட்ரிக்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது, கூப்பிடு தூரத்தில் இருக்குது. அப்போ அது யாழ்ப்பாண மக்களுக்கு சொந்தமானது, இலங்கைக்கு சொந்தமானது, ஸ்ரீலங்காவுக்கு சொந்தமானது. ஆகவே நீங்கள் அதை மீட்கிறேன்னு சொல்லி நீங்கள் மட்டும் இல்லை, இதுக்கு முதல் சீமான், கருணாநிதி, ஜெயலலிதா போன்ற எல்லோரும் காட்சிக்கிறார்கள். ஆனால் அது நடக்காது. இது சர்வதேச ஒப்பந்தம், இதை மீறலாது. ஆகவே விஜய் அவர்களே, 1800 கோடி ரூபாய்க்கு நீங்கள் மீன் உங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்து இந்தியாவில் இருந்து வந்து மீனை கொள்ளடிச்சு எங்களோட கடல் வளங்களை கொள்ளடிக்க போகிறத நிப்பாட்டுங்க. இல்லைன்னு சொன்னால் ஈழத்தமிழர்கள் முழு பேரும் உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள். இப்போ சிங்கள மக்கள் தான் உங்களை விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈழத்தமிழர்கள் முழு பேரும் உங்களுக்கு எதிராக திரும்பாமல் பார்த்துக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் இந்த கதையை நிப்பாட்டணும். ஏன்னா அது வந்து தமிழர்களுக்கு சொந்தமான நிலம். தமிழ் வடக்கு கிழக்கு ஈழத்தமிழர்களுக்கு சொந்தமான இடம். இந்த இலங்கைக்குள்ள ஈழத்தமிழும் இருக்குது. இந்த இலங்கைக்குள்ள இலங்கை மக்களுக்கு, இலங்கை சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு சொந்தமான இடம். ஆகவே நீங்கள் இந்த பிரச்சனையை இதோடு நிப்பாட்டிக்கொள்ளணும். இதுக்கு மேலே நீங்கள் இலங்கையை பற்றி பேசுகிறது, கச்சத்தீவை பற்றி பேசுகிறது நிப்பாட்டணும். முதல்ல நீங்கள் உங்களோட மீனவர்களுக்கு எல்லை தாண்டி வந்து எங்களோட பருத்தித்துறை கடலிலேருந்து கடற்கரையிலேருந்து பார்க்குற தூரத்தில் மீன் பிடிக்கிறத நிப்பாட்ட சொல்லுங்கள். அதை நிப்பாடையிலேன்னு சொன்னால் அதை முதல்ல நிப்பாட்டுங்க. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. இப்போ எங்களோட மலங்களை நீங்கள் அள்ளி கொண்டு போகிறீங்க. இந்தியா எங்களுக்கு கொடுத்தது 4 பில்லியன், ஆனால் நீங்கள் அது 1800 கோடியை ஒரு வருஷத்தில் அள்ளுறீங்க. அவை அதை முதல்ல நிப்பாட்டுங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. தளபதி விஜய் அரசியல் செய்கிறேன்னா நீங்கள் அங்கே அரசியல் உங்களை நாங்கள் பிடிக்கும். எங்களுக்கு நாங்கள் உங்களோட படங்களை விடாமல் பார்ப்போம், ஒரு படங்களை எங்களை பிள்ளைகளும் பார்க்கும். ஆகவே இங்கே ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் உங்களுக்கு ஃபேன்களாக விசிறிகளாக இருக்கிறாங்க. ஆனால் அது வேறு, இது அரசியல் வேறு. அரசியலை இதே நீங்கள் நினைச்சுக்கொள்ளாங்க நாங்கள் உங்களுக்காக நிற்போம்னு சொல்லி. அரசியல் வேறு, இது வேறு. தளபதி விஜய் வேறு, அரசியல்வாதி தளபதி விஜய் வேறு, ஸ்ரீலங்கா தமிழர்கள் வேறு, ரைட்? இந்திய தமிழர்கள் வேறு. அவரோட பிரச்சனை வேறு, எங்களோட பிரச்சனை வேறு. உங்களோட பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். වනකම් අයිබෝන් මම දැන් මේ කතා කරේ මේ දෙමළින් කතා කරේ මේ තලපති විජය ගැන කතා කළා නැහැ කියලා මට ගොඩක් චෝදනා කරා. ඒක කතා කරන්න මට කැමති නෑ. ඒක කතා කරලා නැද්ද? මම මේක වෙනස් කෝණයෙන් බලන එකනේ. හරිද? මේක ඒ කච්චදීව ඒවා නිදහස් කරලා දෙන්න කියලා මතිම ආණ්ඩුවට ඉල්ලනවා. ඒක නඩුවක් තියෙනවා. එහෙම නඩුවක් දාන්න බෑ. ශ්‍රී ලංකා රජයයි ඉන්දිය රජයයි එකතු වෙලා තමයි ජාත්‍යන්තර කියලා නඩුවක් දාන්න පුළුවන්. මේ නිසා මේ ඒක පාසික නඩුව දාන්නත් බෑ. ඉන්දියා කෝට්ස් එකේ නඩුවක් තියෙනවා. හරිද? ඒ නිසා මේ ගැන මම කතා කරන්නේ වෙනස් කෝණයකින්. මේ ඉන්දියාවේ ඉඳලා අවිල්ලා උතුරු නැගිනීර ශ්‍රීලංකා මූදේ දීරේ ඒගොල්ලෝ මාළු අල්ලනවා. අපේ වෙරළ බඩු ඉඳලා බලද්දි, අපේ වෙරළ අයින ඉඳලා බලද්දි පේන දුරට ඇවිල්ලා මාළු අල්ලනවා. ඒක කියන බෝඩර් එකේ පැනලා ඇවිල්ලා කොච්චර දුර අපිට පේන දුර ඇවිල්ලා මාළු අල්ලනවා කියන්නේ කොච්චර බරපතලද? මේගොල්ලන්ට කච්චදීව දුන්නාම මේගොල්ලෝ නවතිනවද? විජய் මේ කච්චදීව ඉල්ලන එක මෙතනින් නවත්තන්න ඕන. හරිද? කච්චදීව ඕගොල්ලන්ට අයිති නැහැ. මේක ශ්‍රී ලංකා මිනිස්සු, මුස්ලිම්, සිංහල මුස්ලිම්, තමිල් දෙමළ මිනිස්සුන්ට කැමති අයිති දෙයක්. මේක ජාපනයේ ඉඳලා අන්න ගන්න දුරට තියෙන්නේ. හරිද? ඒ නිසා මේක ඔයා නතර කරන, ඔයාගේ රංගපෑම වෙනයි, මේක වෙනයි. හරිද? දවසකට මං කියන්නේ දවසකට කෝටි 30 ඉඳලා 33 35 වෙනකම් කෝටි රුපියල් කෝටි 33 35 වෙනකම් ඕගොල්ලන්ගේ දීවරය ඇවිල්ලා මේ මාළු අල්ලගෙන යනවා. අපේ පේන දුරට ඇවිල්ලා පේන දුර වෙනකම් ඇවිල්ලා මාළු අල්ලගෙන යනවා. එතකොට අවුරුද්දකට කෝටි 1800කට ඕගොල්ලන් කට්ටිය අපේ මූදේ මංගෝල කරනවා. ඒ නිසා මේ මංගෝල කෑම ඕගොල්ලෝ නතර කරන්න. අපිට ඉන්දියාවෙන් අපිට දුන්නේ ණය බිලියන 4යි. බිලියන 4ක් දීලා වෙරලා අවුරුද්දකට කෝටි 1800කට මාළුව මේකෙන් අරන් යනවා, ඕර්ගන් කරගෙන යනවා. ඒ නිසා තලපති විජය වෙනයි, තලපති විජය රංගපෑම අපේ ලස්සන ඒක අපි බලනවා, සිංහල මිනිස්සුත් බලනවා, අපිත් බලනවා. හරිද? අපි ඒක ෆෑන්. හරි. තලපති විජය වෙනයි, රංගපෑම තලපති නළුවා වෙනයි, දේශපාලන කරන විජය වෙනයි. ඒ නිසා තලපති විජය මෙතනින් එක නතර කරන්න ඕන. අපේ මූදට අවිල්ලා ඕර්ගන් කරගෙන යන්න එපා. හරිද? ඕගොල්ලන්ගේ දීවරට කියන බෝඩර් පව් කරගෙන ඉලා අපේ මූදට ඇවිල්ලා
මේ හැවිල්ලා මාළු අල්ලන එක නතර කරන්න කියන්නේ. ඔය කියන්නේ උතුරේ මුලතිව් ඉඳලා මන්නාරම කංගසඳුරේ මයිලෙඩි පේදුරු තොට්ටුව සෙම්මියන්බට්ටු මාදහලේ කාරිනගර ඒ පළාත්වල එම්මත් තනම ඇවිල්ලා ඔයගොල්ලන්ගේ දීවරු ඇවිල්ලා මාළු ටිකන බෝට්ටු කියන්නේ රෝලර් ජාත්‍රාව 300 ඉඳලා 500 වෙනකන් එනවා දවස ගාණක් එනවා. ඒ නිසා මේක අපි පන්නලා තියෙන අපේ මිනිස්සු පන්නලා තියෙන අපේ මිනිස්සු දුප්පත් වෙලා ඉන්නේ යුද්ධයෙන් වැටකාලා අවුරුදු 30ක් තිස්සේ මාළු අල්ලන්නේ නැතුව වෙන වෙන රසාවල් කරලා ජීවත් වෙලා දැන් තමයි බෙරළ බඩු දීලේ ගිහලා පදිංචි වෙලා ඉන්නේ. ඒ මිනිස්සුන්ට නිදාසින් ජීවත් වෙන්න දෙන්න ඕගොල්ලන්ගේ දීවරයට මෙහෙට එන්න එපා කියන්න. ඒක නතර කරන්න ඉස්සෙල්ලා පස්සේ කතා කරමු කච්චදී ඕගොල්ලන්ටද අපිටද කියලා. ඒක ජාත්‍යන්තර කිව්සුම 1974 ශ්‍රීමාව බණ්ඩාරනායක ලෝකේ පළවෙනි අකමැතිනිට ඉන්දිරා ගාන්ධි ඉන්දියාවේ අකමැතිතුමි ලියලා දුන්නා. හරිද? ඒක ලියලා දුන්නාට මේ ඩච්චුකාර ඒ කියන්නේ පෝර්තුගීසේ කාලේ වෙලා ඒගොල්ලෝ ඉන්දියාවට ශ්‍රී ලංකාවට අතර ඒකල රේඩ් සෙන්ටර් එකක් වගේ ඒක කියන්නේ වාණිජ කටයුතු වලට ඒක පාවිච්චි කරා ඒගොල්ලෝ. ඊට පස්සේ සුද්ධ ආවා කවුද ඉංග්‍රීසි ආවා. ඉංග්‍රීසි ආවිලා ඒගොල්ලොත් ඒ විදිහට වාණිජ කටයුතු පාවිච්චි කරා. මොකද ඉන්දියාවේ තුන් පාලනය කරා ශ්‍රී ලංකාව තුන් පාලනය කරා මේ දෙකම අපේ කියලා උන් පාවිච්චි කරා. නමුත් උන් යද්දි ඒක අත්හැරලා ගියා. මොකද ඒක උන් යද්දි කොහමත් ලෝකේ උන් ආක්‍රමණ කරලා යද්දි මොනවාරි ප්‍රශ්නයක් ඉතුරු කරලා යන්නේ. ඒක නිසා ඉන්දියාවට ශ්‍රී ලංකාවටද කියලා කියන්නේ නැතුව නිකන් අත්හැරලා ගියා. ඒක තමයි දැන් ප්‍රශ්න මතුනේ. ඊට පස්සේ 1974 මේ ඉන්දිරා ගාන්ධි අගමැතිනිය මේක බැලුවා මේක තියාගෙන ඉඳලා ප්‍රශ්නය කියලා ශ්‍රී ලංකාවට ලියලා දුන්නා. හරිද? ලියලා දුන්නාට පස්සේ රාමේශ්වරම් දීවරයයි ශ්‍රී ලංකා දීවරයයි කියලා එතන දල් දමන්න මේව කරලා නිදාසින් පොඩ්ඩක් ඉඳලා නිවාඩුවෙන් ඉඳලා මොකද ආන්සි වෙලා ඉඳලා එන්න පුළුවන් කියලා තිබුණා. ඊට පස්සේ ඒක අයින් කරගත්තා 76 වසරේ. ඊට පස්සේ ශ්‍රී ලංකාවට තනිකර අයිතියක් වුණා. හරිද? පස්සේ මේ වන්දනාමාන කරන්න ඉන්දියාවෙන් ශ්‍රී ලංකාවෙන් යන්න පුළුවන් කියලා කිව්වා. ඒක විතරයි මේ සිද්ධ වෙන්නේ. ඒ නිසා මේ දැන් ශ්‍රී ලංකාවට අයිති භූමියක් ජාපනයේ ඉඳලා අනගාන දුරට තියෙන භූමියක්. ඒ නිසා මේක තලපති විජේයි නමේ කවුද මේ ජේරලිදා කිව්වා, කරුණානිදි කිව්වා, එච්චෝ බැච්චෝ ඔක්කොම කිව්වා ඕගොල්ලන්ගේ දේශපාලනේ තමිල්නාඩුවේ තියාගන්න, ඉන්දියාවේ තියාගන්න. මේ මිනිස්සු අමාරුවෙන් ඉන්නේ. වෙන දේවල් කතා කරන්න අපි ගැන කතා කරන්න එපා. ඕගොල්ලෝ ආවුදු දීලා අරව දීලා මේව දීලා මේ ඉන්න මේ විල්ල හැම්බට්ටෝ පාවිච්චි කරලා මේ ඉන්න කුප්‍රකට දේශපාලකය පාවිච්චි කරලා මේ රට ඇතුලේ කරපු දේවල් අපිට බෑ දැන් කරන්න. අපිට බෑනේ ගාගන්න. සිංහල දෙමළ මුස්ලිම් අපි එකට ඉන්න කල්පනා කරන්නේ. එකට ඉන්න සන්තෝෂින් ඉන්නවා අපි. හරිද? අපි රජයක් පත් කරලා තිනවා. ඒ රජය අපහසුතාවට පත් කරන්න එපා. ඕගොල්ලන්ගේ අජෙන්ඩා එක වෙනම තියාගන්න. අපි ඒක පස්සේ බේරගමු. හරිද? ඒ නිසා මේක අපේ භූමිය, අපේ ශ්‍රී ලංකාවේ, අපේ රටට අයිති මේක ආයි නම් ඕගොල්ලන්ට දෙන්නේ නැහැ. ආයි ගන්න පුළුවන් කියලා හිතන්නත් එපා. ඒක අමාරු ප්‍රශ්නයක්, අමාරු කාර්යභාරය. ඒක නා ඕගොල්ලන්ගේ වැඩේ බලාගන්න, ඕගොල්ලන්ගේ දේශපාලනේ, ඕගොල්ලන්ගේ රටේ බලාගන්න. අපේ මිනිස්සු ගැන කතා කරන්නත් එපා. අපේ රටේ තියෙන කෑල්ලි ඕගොල්ලන්ට ඕනේ කියලා කියන්නත් එපා. බොහොම ස්තුතියි. නன்றි වණකම්.